கதிர்வீச்சு இந்த பூமியிலே பரவி இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே உணவருந்தினால் நிச்சயமாக பாதிப்பு என்பது வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இதுதானே அடிப்படையான ஒரு அறிவியல் ரீதியான காரணம். ஆன்மீக ரீதியா நமக்கு நிறைய கதைகளை சொல்லி புரிய வைத்திருப்பார்கள். ஆன்மீக ரீதியா இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நீ பூதமா பிறப்ப, வேதாளமா பிறப்ப, மறுஜென்மத்துல இந்த மாதிரி பிறந்துருவ, நாயா பிறப்பங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை எல்லாம் சொல்லி இருப்பார்கள். எதற்காக இந்த கதைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆரோக்கியமானது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். குறிப்பா கிரகண காலம் அப்படின்னு வந்துட்டாலே ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ராகு கேத்துக்களும் சூரியன் சந்திரனுடைய தொடர்பும் தான் அப்படிங்கிறது ஜோதிடம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நீ வந்து கிரகண காலத்துல பிறந்திருக்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லிடுவா தெரியுமா. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருந்து அங்கே ராகுவோ அல்லது கேத்துவோ அமர்ந்திருந்தால் இவர் சூரிய கிரகண நாளிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவா. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே டிகிரியில வேற இருப்பா, ஒரே பாகையில இருக்க வேண்டும். அல்லது சூரியனுக்கு நேர் ஏழிலே சந்திரனும் ஒருவரோடு ராகுவும் மற்றவரோடு கேதுவும் இணைந்திருந்தாலும் கூட ஒரு பௌர்ணமி காலத்திலே நடக்கக்கூடிய கிரகணமாக இருக்கிறது. அப்போ இவர்கள் சந்திர கிரகண காலத்திலே பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூட ஜோதிடர் அழகாகவே எடுத்து சொல்லி விடுவார்.